123வது காமராஜர் பிறந்த நாள் விழாவை சிறப்பாக நம்ம எண்கண் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கொண்டாடுறோம். காமராஜர் கருப்பு காந்தி, கர்ம வீரர், கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு பல்வேறு பெயர்கள் உண்டு. ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய அக்காவுக்கு பரிசு பணம் கட்டுட்டு காமராஜர் பக்கம் போயிருக்கு. அங்கே உள்ள உதவியாளர்கள்லாம் போ இதே வேலையா விட்டு அப்படின்னு விரட்டிருக்காங்க. திடீர்னு வெளியில் வந்து காமராஜர், அப்பா அது சின்ன பிள்ளைங்க உடைக்கவா, அதெல்லாம் புது சொல்லாது, இவா என்ன வேணும் அப்படின்னு அது அக்காவுக்கு பரிசையில் பணம் கட்டணும், காசு தேவைப்படுது, ஒரு 50 ரூபா எங்கள் அம்மா உடம்பு சரியாமல் இருக்காங்க சரிங்க கொடுத்து ஒரு வாரத்தில் அதே குழந்தைக்கு திருப்பி வருது. இப்போ அந்த உதவியாளர் என்ன இருக்காங்க, என்ன மறுபடியும் காசு வாங்க வந்தியா, இல்லைங்க பரீட்சைக்கு பணம் கட்டினா ரசீதை காமிச்சு. ஒரு முறை பிரசிடென்ட் காலேஜில் 25 பேர் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு சீட்டு போட்டுருக்காங்க. 26வது இடத்துக்கு கிடைக்கல. காமராஜர் அணுகிறார், ஐயா என்னுடைய குழந்தை படிக்கணும், நீங்க தான் உதவி செய்யணும் அப்படின்னு. 25 சீட்டு முடிஞ்சு பற்றி தீர்வு இருக்கா அப்படின்னு உதவியாளர் கேட்கிறார். காமராஜர், இல்லைங்க அப்படி தீர்வே கிடையாது அப்படிங்க. அப்படியா, சரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரினா என்ன, அது வந்து கெமிக்கல் சம்பந்தப்பட்டங்க, லேபரேட்டரியில் போய் உட்காந்துருக்காங்க எல்லாரும், அங்கே ஆய்வுகள் செய்வாங்க. ஓ அப்படியா, எப்போ திறப்பாங்க, அது காலையில் 10 மணிக்கு திறப்பாங்க. எத்தனை மணி நேரம், 3 மணி நேரம். சரி இந்த 25 பிள்ளைங்களோட லேபரேட்டரியில் இருக்கு, அப்போ அந்த வகுப்பு என்னவா இருக்கும், சும்மா தான் நடக்கும். ஓஹோ சரி, இங்கே இருக்கிற 3 மணி நேரம் அங்கே இருக்கிறப்ப அங்கே இருக்கிற 3 மணி நேரத்துக்கு இன்னொரு 25 பேர் சேர் அப்படின்ட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஈவோலாம் கிடையாதுங்க, நீ ஒரு வெறும் பேப்பர் எடுத்துவா, அதை டைப் பண்ணி எடுத்துவா, இன்னொரு 25 பேர் சீட்டு நான் கை கொடுக்குறேன், நான் போகிறதான் ஜீவோ அப்படிங்கிறது. அப்போ கல்விக்கண் திறப்பதில் எவ்வளவு நான் படிக்காத வேலையாக இருந்தாலும் கல்விக்கண் திறந்த எல்லாரும் படிக்கிறதுக்கு ஆர்வம் அவ்வளோ காமராஜர். அது மாதிரி வைரவன் ஒரு உதவியா இருக்கு. எல்லாரும் காமராஜரை பார்க்க வருவாங்க. ஒரு முறை அவர் என்ன செஞ்சாரு, சாப்பாடு இல்லை, நான் வச்சிருந்த சாப்பாடு ஒரு முதியவர்கிட்ட போட்டார். அவர் சாப்பிட்டு போயிட்டார். இவ்வளோ பேர் இருக்குது, சாப்பிடாம ஒரு படுக்க போயிருக்கிறார், என்னம்மா சாப்பிட கரெக்டாக தள்ளுபடியே அப்படின்னாரு. இல்லைங்க இவர் வந்தார், உதவியாக பார்க்க வந்தார், உங்களை பார்க்க வந்தார், உங்களை பேரை சொன்ன உடனே அவருக்கு இருக்கிற சாப்பாடை போட்டால் பசியில் இருந்தார். ஓ சரி பரவாயில்ல, தான் 10 ரூபா போய் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாரு. இவர் போன நேரம் எல்லாம் கடையில் முடியும். இந்த வாரம் சாப்பிட்டு வந்துருக்கிறார், வந்து மீதி 8 ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு. நீ நாணயமாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது, இது கூட என்கிட்ட இருக்காத, நீ பசி இல்லாமல் இருந்தாதான் நான் எல்லாரும் சோறு போட்டு எல்லாரையும் காப்பாற்ற முடியும். இனிமே வரவங்களுக்கு கொஞ்சம் கூட சாப்பிட்டு நிறைய பேர் பண்ணி நீ பட்டினியே கூட நீங்களும் சாப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிற எண்ணம். சத்துணவு திட்டத்தில் முதல்ல நான் 1ஆவது படிக்கிறப்ப கோதுமை உப்புமா காமராஜர் போட்ட அந்த கோதுமை உப்புமா சின்ன பெருமை எங்களுக்கு உள்ளது. சின்ன வயசுல காமராஜர் நல்லா கவனிப்போம், அவரோட வாட்ட சாட்டமான நடை எதையும் எதாச்சியமாக செய்ய முடியாது. நம்ம வந்து ஒரு வேலை செய்யணும்னா என்னங்க நான் சொல்றதான் சொல்றேன் அப்படிங்கிற சாதாரண பேசணும். அதுக்கப்புறம் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தாரு, அந்த நகரே விருது உள்ளது. அவர் இறந்த பிறகு அவர் பாரத ரத்னால பட்டம் வழங்கினார். நம்மளும்